ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு இந்த சாயப்பாவின் கையை தொட்ட உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நிச்சயம் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். என் கரம் தொட்ட உன் கைகளில் நீ மகிழ்ச்சி அடையும் பதியாக உனக்கான 2 நல்ல செய்திகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இதுவரைக்கும் உன் கையில் எது இல்லையோ இனி எல்லாமே கிடைக்கும்ன்ற நம்பிக்கையை உனக்குள்ள உருவாக்கிக்கும். உன் முயற்சிக்கு ஏற்றாற் போல உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து நீ நிரந்தர சந்தோஷத்தோடு நிம்மதியாக வாழும்படி இந்த சாயப்பா அருள் செய்வேன் என் செல்லமே. இப்போது நீ அனுபவிக்கிற இந்த வலியும் வேதனையும் சரியாகி உன் மன உடைவையும் காயத்தையும் சரிப்படுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா செஞ்சு தரப்போகிறேன். அனைத்தையும் கடந்து வந்துட முடியுன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ வாழ்க்கையவே ஜெயிச்சிடுவாய் என் செல்லமே. இதுக்காகவா நம்ம வருத்தப்பட்டோம் நீ யோசிக்கிற அளவுக்கு நடந்து முடிஞ்ச விஷயங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் பிரச்சனையெல்லாம் சரியாகி உன் மனசு லேசாகி நீ வாழ்க்கையவே சந்தோஷமாக வாழக்கூடிய காலம் வந்துருச்சு. நீ நல்லா வாழணும், நிம்மதியாக வாழணும்னு நினச்சின்னா கொஞ்சம் பொறுமையையும் வலியை தாங்கக்கூடிய வலிமையையும் உனக்குள்ளே உருவாக்கிக்கும். நான் ஏற்கனவே உனக்கு நிறைய வலிமையை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை நீ உணர்ந்துக்கிட்டாலே எல்லாமே சரியாகி நீ முன்னேறுவதற்கான வழியையும் இந்த சாயப்பா உனக்கு காட்டுவேன். உன் கூடவே நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுக்குறேன். வழி தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு, அடுத்து எந்த பக்கம் போகிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு மன தெளிவையும் நான் உண்டாக்குவேன். உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்து இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும்படி செய்ய போகிறேன். எப்போதுமே நீ கவலையாகவே இருக்காம எல்லாருமே சரியாயிடுச்சு, இனி சந்தோஷமாக வாழ முடியுன்ற நம்பிக்கையை உனக்குள்ள உருவாக்கிக்கும். நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக திட்டம் போட்டினாலே கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த சாயப்பா உனக்கு உருவாக்கி தருவேன். உன் இலக்குகளை எல்லாம் அடைந்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் நான் வழிகாட்ட போகிறேன். வாழ்க்கையை நீ இங்கேயோ தொலைச்சிட்டோம், அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை மாறாதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கணும்னு தானே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நம்பிக்கையோடு நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். உன் மனசில் இருக்கிற கவலைகளையும் நீ புலம்பும் விஷயங்களையும் சரி செஞ்சு இன்பமான உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல செய்திகளை உன் செவிகுளிர நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீயாகவே அதையும் இதையும் யோசித்து மனசை குழப்பிக்கிற அந்த பழக்கத்தை மாற்றிக்கும். கண்டிப்பாக உன் வாழ்க்கை அழகான மலர்கள் போல மாறும். உனக்கு நேர்மறை எண்ணங்களை நான் கொடுத்து உன் வாழ்க்கை பாதையிலும் துணையாக இருக்க போகிறேன். உன் நீண்ட பயணத்தில் உனக்கு உறுதுணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். சிறு பிள்ளைகள் போல கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் வாங்கினவுடனே அப்படியே செலவு செய்ய யோசிக்காதே. எதில் முதலீடு செஞ்சால் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசித்து சேர்த்து வைக்க பழகு. அபாயகரமான முதலீட்டில் பேராசைப்பட்டு கையில் இருக்கிறதையெல்லாம் இழந்து விடாதே. அப்புறம் வரவு செலவு கணக்கு பார்த்து நஷ்ட கணக்கை பார்த்து நீ கண்ணீர் விடக்கூடாதல்லவா. எப்போதும் எவ்வளவுதான் நீ உன் குடும்பத்துக்காக செஞ்சாலும் கூட உனக்குன்னு தனியாக சேர்த்து வைக்கிறது ஒரு நல்ல விஷயம். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து விடு. பேராசைப்படாமல் முதலீட்டில் சிறிய லாபம் வந்தாலும் போதும்னு நல்ல எதில் முதலீடு செய்ய பழகு. இந்த சாயப்பாவின் அருளால் உன் சேமிப்பு அதிகமாகும். இனி வரப்போகும் நல்ல விஷயங்களும் நல்ல விசேஷங்களும் கூட உனக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் விதத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் விதத்தில் இந்த சாயப்பா உனக்கு திடீர் திருப்பத்தை உண்டாக்குவேன். நான் செய்ய போகிற திருப்பங்களும் மாற்றங்களும் கண்டிப்பாக உன்னை ஆச்சரியப்படுத்தும் விதமாக இன்ப அதிர்ச்சியை தரும் விதமாகவே இருக்கும் என் செல்லமே. என் மேலே நம்பிக்கை இருந்தால் ஓம் சாய்ராம்னு ஒரு முறை சொல்லிட்டு அப்புறமா நான் சொல்கிறத கேளு. கண்டிப்பாக நீ நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். இந்த சாயப்பா உன் கூட இருந்து
உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்த்து வச்சிடுறேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக, நீ சந்தோஷமாக இருக்கும்படி உனக்கான நல்ல செய்திகளையும் கூட நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுறேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு இந்த சாயப்பா துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி நான் செய்கிறேன். நல்ல எண்ணங்களை உனக்கு துணையாக வச்சுக்கிட்டு நேர்மறை சக்தியோடு நீ வாழ தயாராகு. உன் மனசுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ உணர்ச்சி வசப்படாத வரைக்கும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மன அமைதி இருந்தே தீரும். நல்ல எண்ணங்களை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பற்றி மட்டும் யோசி. இவ்வளவு நாளாக உனக்கு தள்ளி போன விஷயமும் தாமதமாகிய விஷயங்களையும் சரியாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ என்னிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன். நீ மன அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்றதை புரிஞ்சுக்கோ. யாரும் இல்லாமல் நீ தனியாக இருப்பதாக நினச்சி கவலைப்படாத. நீ தனியாக இருக்கிறதால தான் இந்த சாயப்பா உனக்கு துணையாக நிற்கிறதுக்காக ஓடி வந்திருக்கேன். வாழ்க்கை என்னதான் உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நீ படும் கஷ்டம் எல்லாம் கண்டிப்பாக உன்னை ஒரு சிறந்த ஆளாக மாற்றும் என் செல்லவே. என்னுடைய கணக்கு எப்போதும் மிக மிக துல்லியமானதுன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு எந்த நேரத்தில் எதை செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக உனக்கான நல்ல நேரம் வரும். அது வரைக்கும் பொறுமையாக காத்திரு. இத்தனை வருடம் எது எப்படி இருந்திருந்தாலும் சரி, இப்போது இந்த வருஷத்தில் உனக்கு அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன். அனைத்து கஷ்டங்களையும் மாற்றும் சக்தியாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். நீ என் மேலே நம்பிக்கை வச்சு கேட்ட அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உன் சோகம் எல்லாமே இப்போது சுகமாக மாறப்போகுது. நீ இழந்ததை எல்லாம் பல மடங்காக திரும்ப பெறப்போகிற. நீ தேடிக்கிட்டு இருக்க வேலையையும் நீ எதிர்பார்த்த வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் உன்னை கைவிட்டுட்டேன் நீ சொல்லும் ஒவ்வொரு முறையும் நான் உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த எதிர்மறை எண்ணமும் உனக்கு வேண்டாமேன்னு செல்லவே. இந்த சாயப்பா கண்டிப்பாக உன்னை கைப்பிடிச்சு கரை சேர்த்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக அமைச்சு கொடுப்பேன். காசு பணம் வச்சிருக்கவே எங்கே யாராவது கண்ணு வச்சிருவாங்களோ, திருஷ்டி பற்றுமோ, உதவி கேட்டுருவாங்களோன்னு இல்லாதவனை போல நடிக்கிறான். ஆனால் காசு பணம் இல்லாதவன் நம்ம கௌரவம் குறைஞ்சிடக்கூடாதுன்ற நினப்புனால எல்லாருக்கிட்டையும் வசதியானவங்க போல நடிக்கிறாங்க. மொத்தத்தில் மனிதனே இருப்பவன் இல்லாதவனை போலவும் இல்லாதவன் இருப்பவனை போலவும் நடிக்கும் வாழ்க்கையாக மாறி போயிடுச்சு இல்லையா? பாழா போன இந்த மனுஷ வாழ்க்கையில் நீ அடுத்தவங்களுக்காக எப்படியும் நடிக்க வேண்டாம். நீயாக உன் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தால் மட்டும் போதும். மற்றவங்க யாரையும் குறை சொல்லாதே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. சில பேர் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம், சில பேர் உனக்கு கஷ்டத்தையும் அனுபவங்களையும் கொடுக்கலாம், சில பேர் யாரையுமே நம்பக்கூடாதுன்ற பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கலாம். அதையும் தாண்டி சில பேர் உனக்கு நல்ல நினைவுகளை கற்றுக் கொடுக்கலாம். யார் என்ன கற்றுக் கொடுத்தாலும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. கண்டிப்பாக நீ வெற்றி பெறத்தான் போகிறாய். ஆனால் வெற்றி பெறுவதற்கு முன்பாக ஆட்டம் போடக்கூடாது. ஏன்னா யார் வாழ்க்கை எப்படி மாறும்னு தெரியாதல்லவா? கடைசி நேரத்தில் கூட ஆட்டம் மாறலாம். அதனால் எப்போதும் எது இருந்தாலும் இல்லாட்டியும் அமைதியான எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இரு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வாழ்க்கை வரலாற்றில் ஒரு தனி பக்கத்தை கொடுத்து வச்சுருக்கேன். அவங்க பேர் அந்த வரலாற்றில் இடம் பெறுவதும் அல்லது அந்த பக்கத்தை நிரப்பாமல் காலியாக வைத்திருப்பதும் அவரவர்கள் முயற்சியிலும் அவங்களுக்கு கிடைக்க போகிற முன்னேற்றத்திலும் தான் இருக்குது. நீ சரியாக முயற்சி செஞ்சு உன் வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ளும்போது உன் பேரும் வரலாற்றில் இடம்பெறும் அல்லவா? எப்போதுமே ஒரு மனுஷனுக்கு அசையாத சொத்துனா அவனுடைய அறிவோ அன்போ கவனிக்கும் விதமோ கிடையாது. அடுத்தவங்களுக்காக அன்போடு உதவி செய்யக்கூடிய
அந்த நல்ல எண்ணங்கள் தான் அவனுக்கு அசையாத சொத்து. உனக்கான அசையாத சொத்தாக நல்ல விஷயங்களை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்க தயாராகு. எப்போதும் எந்த இடத்திலும் நீ துவண்டு போய் நின்றுடக்கூடாது. என்ன ஆனாலும் நகர்ந்து போய்கிட்டே இரு. நகர்ந்து போக போக கண்டிப்பாக ஒரு இடத்துல உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ முன்னேற்றத்தை எட்டி பிடிப்பாய். எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்து நீ வாழ்க்கையை நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக நிற்பேன்.